ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கடலை மாவு கேக், அதாவது besanflour கேக். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போதும் மைதா கோதுமை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறத விட இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கடலை மாவு 1 கப், ஜீனி 1/2 கப், நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். முட்டை 2, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1/2 கப், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு கொஞ்சம், உலர்ந்த திராட்சை சிறிதளவு, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல 2 எக் எடுத்துக்கோங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க முட்டையை அப்படின்னா அதை வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கேக் செய்ய ஆரம்பிங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையும் சுகரும் நல்ல மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான டயட் கேக்குன்னு கூட சொல்லாங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, அதாவது டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேக்கை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் மைதா கோதுமை அந்த மாதிரி ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் கடலை மாவில் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஒரு கேக்காகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நான் கார்ன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கார்ன் ஆயில் கிடைக்கலன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் டயட்டில் இருக்கீங்கன்னா கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க, அதுக்கும் நல்லா தான் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கடலை மாவை இந்த மாதிரி அரிப்பு வச்சு நல்லா இது பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா வரும். சாஃப்டாக கேக் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கலர் பவுடர் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு அடித்து கலக்கக்கூடாது. அப்படி கலக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். சாஃப்டாக வரணும்னா இந்த மாதிரி ஒரே சைடாக அப்படி ரோல் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈஸியாகவும் மிக்ஸ் ஆகிடும். நல்லா கொஞ்சம் கூட அந்த கடலை மாவு கட்டியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம துருவிய தேங்காய் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் நட்ஸ் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதில் ஏலக்காய் பவுடர் அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, ஏன்னா எனக்கு இந்த தேங்காய் ஃப்ளேவரே பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் கேக் செய்யும்போது எப்போதுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கேக் டின்னுக்கு இதை மாற்றிடலாம். நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அந்த கேக் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேக் வந்து கீழே அடி பிடிக்காமல் ஒட்டாமலும் வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாவு யூஸ் பண்ணி கேக் பண்ணுறீங்களோ அந்த மாவே கொஞ்சம் போட்டு தூவி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கேக் பேட்டரை ஊற்றிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அப்படி தட்டிக்கோங்க. உள்ளே ஏதாவது ஏர் இருந்தால் கூட உங்களுக்கு அது போயிடும், அதுக்காக தான். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம்.
நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் அந்த கேக் செய்ய போகிற பாத்திரத்தை, அதாவது பேனோ அப்படி இல்லைன்னா குக்கரையோ 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் கேக் டின்னை உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆயிரும். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணணும். சப்போஸ் நீங்களும் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நீங்கள் அதே சென்டிகிரேட் டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஒரு 35 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை நல்லா ஆற வச்சிடலாம். நடுமத்தியில் ஒரு குச்சி அல்லது கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நல்லா கேக் ஆறிடுச்சு. கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டை மேலே வச்சு அதை கமத்துனிங்கன்னா கேக் தானாக வந்துடும். நம்ம அடியில் வந்து இந்த மாவுலாம் போட்டு பண்ணனால உங்களுக்கு ஒட்டெல்லாம் செய்யாது. கேக் நல்லா வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கேக் சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கை இப்படியேவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் மேலே தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேக்கும் கூட. இதை நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கனால அதோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம சூப்பரான கேக்கை கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. இந்த சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த கேக் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த கேக்கை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ennarusikkalam@gmail.com மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க. இந்த சூப்பரான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.